போன டைம் வந்துட்டு பாப்பா அந்த தப்போக்கி பண்ணா அப்படின்னு சொல்கிறப்பே ஒரு சில பேர் வந்து ரெசிபிலாம் கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து 1 கப்பு அரிசி மாவில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி ஜிப்லாகில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டா. ஏன்னா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே போடுறப்ப அது லைட்டாக வந்து கரைஞ்சிரும். அதனால தான் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கா. இந்த ஃப்ரீஸ் பண்ணதை ஒரு 3 மாதம் வரையிலும் வச்சுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற கொரியன் மார்க்கெட்டில் வந்து ரைஸ் கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன பொருள்லாம் போட்டேன் அப்படின்ட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த கோச்சுச்சாங், இந்த கோச்சுக்காரு, அது எல்லாமே வந்து இங்கே இருக்க கொரியன் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். எல்லா பொருளையுமே வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஊற்றிட்டு அதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த ரைஸ் கேக்கை ஃபுல்லாக உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்டுட்டு வெள்ளை எள்ளு போட்டு கொஞ்சம் அது திக்கானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டா. எனக்கு வந்து இந்த கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட் பிடிக்கல, பட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.